வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக சித்தர் சிவவாக்கியர் கூறும் தவம் பற்றிய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். நெற்றி பற்றி உழலுகின்ற நீளமான விளக்கினை பற்றி ஒற்றி நின்று நின்று பற்றறுத்தது என் பலன். உற்றிருந்து பாரடா உள்வொளிக்கு மேல்வொளி. அத்தனார் அமர்ந்த இடம் அறிந்தவன் அநாதியே. வாழ்க வளமுடன். நெற்றி பற்றி உழலுகின்ற நீளமான விளக்கினை. இரு புருவ மையத்தில் நெற்றியில் நீளமான விளக்காக நமக்கு தவத்திலே நாம் ஆழ்ந்து செல்வது ஆக்கினை. நெற்றி பற்றி உழலுகின்ற நீளமான விளக்கினை என்று குறிப்பிடுகிறார். பற்றி ஒற்றி நின்று நின்று பற்றறுத்தது என் பலன். இங்கே தவம் செய்ய செய்ய ஆக்கினையில் புருவ மையத்தில் ஓர்மை நிலை சித்தியாகிறது. புலன்கள் அத்தனையும் தெய்வீகம் அடைகிறது. அறிவு செல்கள் கூர்மை பெறுகிறது. உடற்செல்கள் ஆன்மீகம் நோக்கி பயணிப்பதாக இருக்கிறது. இந்த மூன்று மையம் ஓர்மை, சீர்மை, கூர்மை என்று ஆனபோது நாமே நேர்மையாக மாறுகிறோம். பற்றி ஒற்றி நின்று நின்று பற்றறுத்தது என் பலன் என்று கூறுகிறார். இவ்வாறு ஆக்கினையை தொடர்ந்து செய்வதால் என்ன பலன் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நாம் நேர்மையாகிறோம். விளைவறிந்த விழிப்பு நிலையில் வாழ்வதாக நம்மை மாற்றிக்கொள்கிறோம். பற்றறுத்தது என் பலன் என்று கூறுவார். உற்றிருந்து பாரடா, அதோடு நிறுத்திவிடாதே, அதையும் தாண்டி துரியம் செல். உற்றிருந்து பாரடா. உள் ஒளிக்கு மேல் ஒளி. இது உள் ஒளியாக நீ கவனிக்க ஆரம்பித்தால் மேல் ஒளியாக ஒரு தவம் இருக்கிறது, அது துரியம். அதிலே நீடித்து நீ தவம் செய்தால் மேல் ஒளி. அந்த மேல் ஒளி பிரகாசமடையும் போது அறிவு செல்கள் ஆராய்ச்சி அறிவாகவும் அறிவு செல்கள் தெளிவை பெற்றுக்கொண்டு ஒரு முடிவான இடத்தை நோக்கி பயணிப்பதை நீ உணர்வாய். அந்த இடம் அர்த்தனார் அமர்ந்த இடம். அந்த இறைவன் அமர்ந்த இடமாக இருக்கக்கூடிய துரியாதீதம். அறிந்தவன் அநாதியே. அவன் அங்கே அர்த்தனாரை காண்பதற்கு பயணிக்கும் போது அந்த துரியா அதீதத்தில் அந்த அதீத நிலையாக அவனே மாறிப்போகிறான். அறிந்தவன் அநாதியே. இறைவனுக்கு அநாதி என்று பெயர். அப்பா அம்மா அற்றவன், எங்கும் நீக்கமர நிறைந்தவன், அனைத்துமாகியிருப்பவன். அவ்வாறு இருக்கக்கூடிய அவன் அநாதி என்று சொல்லக்கூடிய இறைவனை நாம் காணச் சென்ற போது நாமே அதுவாக மாறுவதாக அது அமைந்து போகும். தவம் செய்து கொண்டு இருந்த ஆள் அங்கே இல்லை. அவனும் இறைவனாக மாறி அமர்வதாக அந்த தவம் சித்தியாகும் என்பதை சிவவாக்கியர் கூறுகிறார். நெற்றி பற்றி உழலுகின்ற நீளமான விளக்கினை பற்றி ஒற்றி நின்று நின்று பற்றறுத்தது என் பலன். உற்றிருந்து பாரடா உள்வொளிக்கு மேல்வொளி. அர்த்தனார் அமர்ந்த இடம் அறிந்தவன் அநாதியே என்று கூறுகிறார். ஆக அந்த அநாதியாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையில் உள் உணர்வாக நாமே மாறுவதாக, அந்த துரியாஜீதம் சித்திப்பதாக, ஆக்கினையில் தொடங்கி துரியம் சென்று துரியாஜீதத்தை நாம் பயின்று அந்த இறைவனை உள்வாங்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது தவத்தில் என்று கூறும் சிவவாக்கியருடைய இந்த சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும்
கவியாக இதை வடித்துத் தந்த சிவவாக்கியருக்கும், என்னுள் இருந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய குருமகான் வேதாத்ரி அவர்களுக்கும், இவை அனைத்திற்கும் மூலமாகவும் அனைத்துமாகி ஆகியிருக்கக்கூடிய இறைநிலைக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.